வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி முதலமைச்சராக பாஜகவின் ரேகா குப்தா பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் கோரியுள்ள நிவாரண நிதியை உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும். முத்தரசன் வலியுறுத்தல். முதலமைச்சர், துணை முதலமைச்சரை அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. நான் சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் நடத்தவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. மராட்டிய மாநிலத்தில் பறவை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் கோழி முட்டைகளுக்கு கர்நாடக சுகாதாரத்துறை தடை விதிப்பு. சூடானில் 3 நாட்களாக நீடித்து வரும் உள்நாட்டு போரில் 200 பேர் படுகொலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி முதலமைச்சராக பாஜகவின் ரேகா குப்தா பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் மொத்தம் உள்ள 61% வாக்குகள் பதிவாகின. இதில் பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களிலும், ஆளும் கட்சியாக இருந்த ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களிலும் வெற்றி பெற்றன. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. இந்த வரலாற்று வெற்றியின் மூலம் பாரதிய ஜனதா தொண்டர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். இதனை அடுத்து டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்ய கட்சியின் மாநில தலைவரான வீரேந்திர சச்தேவா மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவரான மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் ரேகா குப்தா டெல்லி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இதனை அடுத்து இன்று முதலமைச்சராக பாஜகவின் ரேகா குப்தா பதவியேற்கும் விழா நடைபெற்றது. விழாவில் டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா பங்கேற்ற ரேகா குப்தாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது முதலமைச்சருடன் 6 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் பிப்ரவரி 9ஆம் தேதி கடிதத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ள விரிவான பதிலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் 19ஆம் தேதி தமிழ்நாட்டை சேர்ந்த 10 மீனவர்கள் அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தினை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். மேலும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உடனடியாக தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்கள் கோரியுள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2024 ஆண்டு நவம்பர் மாதத்தில் தமிழகத்தை பெஞ்சல் புயல் தாக்கியது. இதில் காவிரி டெல்டா மாவட்டங்களும், சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களும், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் 69 லட்சம் குடும்பத்தினர் வாழ்வாதாரம் இழந்தனர். 1,50,00,000 தொழிலாளர்களும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த பெஞ்சல் புயல் பாதிப்பால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டவும், கட்டுமானங்களை மறுசீரமைக்கவும் ரூபாய் 2,475 கோடி தேவை என மதிப்பீடு செய்யப்பட்டு உடனடியாக ரூபாய் 2,000 கோடி நிவாரண நிதி வழங்க உதவ வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதம் மூலமாகவும் நேரிலும் தொடர்ந்து முறையிடப்பட்டது என்றும் முத்தரசன் தெரிவித்தார். மேலும் உடனடியாக தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்கள் கோரியுள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர், துணை முதலமைச்சரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை அண்ணாமலை தொடர்ந்து ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என்றும், அவர் நாவடக்கம் அற்றவர், அநாகரிகமானவர் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், பாஜக அண்ணாமலை நிலை கண்ணாடி முன் நின்றால் தன்னுடைய தற்குறித்தனங்கள் ஒவ்வொன்றாய் வரிசை கட்டி நிற்கும் என்றும், கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக அரசியல் செய்து வரும் பாஜக அண்ணாமலைக்கு திராவிட மாடல் பற்றி பேச தகுதியில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நீட், புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவது என அனைத்திலும் தமிழக மக்கள் விரோத அரசியல் செய்யும் அண்ணாமலை தொடர்ந்து செய்யும் கேலிக்கூத்து நடவடிக்கைகளை அளவின்றி போய்க் கொண்டிருக்கிறது என்றும், திடீரென்று செருப்பில்லாமல் நடப்பேன் என்று சொல்லிக்கொண்டு டி-ஷர்ட் போட்டுக்கொண்டு வலம் வருவது, தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகள் கண்டு நாடே எள்ளி நகையாடுகிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நான் சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் நடத்தவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நான் சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் நடத்தவில்லை என்றும், அந்த இடம் எங்களுடையது என்பதால் என் பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்றும், இன்னும் அந்த பள்ளி செயல்படுவோ தொடங்கவோ இல்லை என்றும், ஒரே ஒரு மாணவர் கூட சேராத பள்ளியில் முன்மொழி கட்டாயமாக வைத்துள்ளதாக அண்ணாமலை கூறி வருகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசியல் பரபரப்புக்காக பாஜக அண்ணாமலை தினமும் எதையாவது பேசி வருகிறார் என்றார். இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலத்தில் பறவை காய்ச்சல் ஏற்பட்டதன் எதிரொலியால் கோழி முட்டைகளுக்கு கர்நாடக சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, மராட்டியம் ஆகிய மாநிலங்களில் 2 தினங்களாக பறவை காய்ச்சல் அதிகரித்து வருகிறது. இந்த நோய் அடுத்தடுத்த மாநிலங்களிலும் பரவி வருகிறது. இதனால் தொடர்ந்து பரவாமல் தடுக்க கர்நாடக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஆந்திரா, தெலுங்கானா, மராட்டியம் ஆகிய மாநிலங்களிலிருந்து கோழிகள் மற்றும் முட்டைகளை வாங்க தடை விதித்துள்ளது. இதனால் பறவை காய்ச்சல் மேலும் பரவுவதை தடுக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மராட்டிய மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பறவை காய்ச்சலால் வன விலங்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சூடானில் 3 நாட்களாக நீடித்து வரும் உள்நாட்டு போரில் 200 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சூடானில் உள்நாட்டு போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் அவர்களுக்கு எதிராக துணை இராணுவம் தீவிரமாக போரிட்டு வருகிறது. இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள், இராணுவ வீரர்கள் உட்பட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சூடானில் தெற்கு பகுதியில் அல் கடாரிஸ் அல் கெலவட் கிராமத்தில் துணை இராணுவ படையினர் பதுங்கியிருந்து செயல்படுவதாக அந்த நாட்டின் இராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் இராணுவத்தினர் அங்கு களம் இறக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ராக்கெட் குண்டுகளை வீசியும் துப்பாக்கிச் சூடு நடத்தியும் பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டது. 3 நாட்களாக நீடித்து வரும் இந்த தாக்குதலில் தற்போது வரை 200 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூயஸ் திட்டம் வரும் 8ஆம் மாதத்திற்குள் முடிவடையும் என்று கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்ற 8 மாவட்டங்களில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கே நேரு தெரிவித்தார். கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் கே நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பயன்பாடு இல்லாமல் உள்ள கவுண்டம்பாளையம் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சூயஸ் திட்டம் வரும் 8ஆம் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அமைச்சர் கே நேரு தெரிவித்தார். சட்டமன்றத்தில் அறிவித்தது போல 6% வரைதான். அதுவும் 6% வரை எப்படி என்றால் அதிகமான மழை பெய்து பாதிக்கப்பட்டாலும் மழை பெய்யப்பட்டாலும் அதை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதில் ஒரு கூடுதல் இந்த 6% மட்டும்தான் குறைக்கப்படும்.
வெள்ளலூர் பேருந்து கட்டடம் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? வெள்ளலூர் வந்து ஏற்கனவே பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அதனுடைய சாலைகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் கோவை ஒன்று இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும். அதுக்கிடையில் இவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அதை வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா என்பதை யோசனை செய்கிறோம். மாண்பு பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று கருதி உடனடியாக செய்வதற்கு இல்லை, அவர் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை எப்படி சாலையை விரிவுபடுத்துவதற்குரிய பணம் ஒதுக்கப்படும். சாலையை விரிவுபடுத்துவதற்கு பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம். அது இல்லாமல் இங்கே எல்லாம் நம்ம கோவையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மற்றவர்கள் இன்னொரு புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதையும் பார்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே வெளியிட வேண்டும் என சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழகத்தில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர், சமூக நீதி கூட்டமைப்பு கட்சியினர் ஒன்றிணைந்து தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் ரவி பச்சமுத்து உட்பட பல்வேறு சமுதாய அமைப்புகளை சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தை தொடர்ந்து பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் என்றும் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக உள்ளோம் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். எல்லாருக்கும் சமம், சமமான நீதி, எல்லாருக்கும் முன்னேற்றம் வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அத்துணை தமிழ் சமுதாய தலைவர்கள், என்னுடைய அத்துணை பேரும் என்னுடைய நண்பர்கள் தான் இங்கே வருகை தந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இது அரசியலுக்காக நாங்க செய்யல. ஏன்னா சில பேர் இது ஓஹோ இது வருமா கூட்டணி அப்படி இப்படியான எங்கள் உரிமத்த கருத்து இந்த சமூக நீதி. பிற்காலத்தில் எப்படி வருவோம்னு அது தெரியாது. இன்னைக்கு நாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல அடித்தளத்தில் சமூக நீதி வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், உடனடியாக நடத்துங்கள், உடனடியாக அறிவியுங்கள், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை என்னுடைய உயிரிழமையான தமிழ் சொந்தக்காரர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். கோவையில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனை ஒன்றில் அளவிற்கு அதிகமாக எனிமா மருந்து கொடுத்ததால் 4 மாத ஆண் குழந்தை உயிரிழந்து விட்டதாக குழந்தையின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். கோவை விலாங்குறிச்சி பகுதியில் மனோஜ்குமார், புவனேஸ்வரி தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் புவனேஸ்வரி கர்ப்பமான நிலையில் சக்தி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தபோதே ஆசனவாய் முழுமையை பெறாமல் பிறந்தது என்றும், இதனை அடுத்து 4 மாதத்திற்கு பிறகு பந்தய சாலை பகுதியில் உள்ள மாசாணி குழந்தைகள் மருத்துவமனையில் குடல் அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவர்கள் குழந்தைக்கு அதிக அளவில் எனிமா மருந்து கொடுத்தனர். இதனால் 4 மாத ஆண் குழந்தை உயிரிழந்து விட்டது. இது தொடர்பாக குழந்தையின் பெற்றோர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இல்லைங்க சார், நாங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். அவங்க இந்த எலிமா கொடுப்பாங்க இல்லைங்களா அண்ணன், அது கொடுக்கணும். நாங்கள் நேற்று மதியமே ஆப்ரேஷன் சொன்னாங்க. மறுபடியும் நேற்று பண்ணலை. மறுபடியும் இன்றைக்கி மதியம் 1 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க. நேற்று 12 மணி கேட்டால் அந்த எலிமா கொடுக்க ஆரம்பித்தாங்க. எலிமா கொடுத்தது பெரிய ஆளுகளுக்கு கொடுக்குற அளவு சின்ன குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. 3.5 மாத குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. 350 மில்லி கொடுத்துட்டாங்க. 100 ml தான் கொடுக்க சொல்லிக்கிறார் டாக்டர். ஆனால் இவங்க அந்த 350 ml அது வரதே 2 பாட்டில் அப்படி தான் வருது. இவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படியே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க 100 ml மட்டும் கொடுத்துருக்கணும். குழந்தை 3.5 மாத குழந்தைக்கு 100 ml தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த 177 ml 2 பாட்டிலையும் கொடுத்துட்டாங்க. கொடுக்க குழந்தை வாமிட் பண்ணிட்டே இருந்திருக்குது. இதுதான் எங்கள் ப்ரொசீஜர், இதுதான் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வெளியே வாங்கம்மா, எங்களையெல்லாம் வெளியே துரத்திட்டு அந்த நர்ஸை பிள்ளையே கொடுத்துட்டு வந்தது. கடைசியில் அவங்க அப்பாவை உள்ளே கூப்பிட்டு நீங்கள் இந்தாங்க குழந்தை என்னாச்சுன்னு பாருங்கள், இல்லாட்டி சீக்கிரம் ஐசியூக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க டாக்டருக்கு அவங்க உடனே சொல்லலை. அந்த நர்ஸுக்குள்ளே ட்ரைனிங் நர்ஸு
அவங்க இவங்களை கேட்ட ஹாஸ்பிட்டல் தரப்பில் என்னங்கிறீங்களா, அது ட்ரைனிங் நாங்கள் கொடுத்து 1.5 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நர்ஸுன்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. சரி, அந்த நர்ஸை காட்டுனா காட்ட மாட்டேங்கிறாங்க. குடியாத்தத்தில் 35வது வார்டு பகுதியில் நலிவடைந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள 35வது வார்டு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நலிவடைந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி 35வது வார்டு செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட இணை செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு நலிவடைந்தவர்களுக்கு அரிசி, பருப்பு, ஆடைகள், காய்கறிகள் உள்ளிட்ட மளிகை பொருட்களின் தொகுப்பை வழங்கினார். நிகழ்ச்சியில் மகளிரணி அமைப்பாளர் சவிதா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அழகப்பன், விக்னேஷ், வீனஸ், மோகன், ஆத்மா, பாஸ்கர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பெங்களூருவிலிருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்ற டேங்கர் லாரி வாணியம்பாடி அருகே விபத்துக்குள்ளானதில் 5000 லிட்டர் டீசல் சாலையில் சிதறி சேதமடைந்தது. பெங்களூரில் இருந்து 20000 லிட்டர் டீசல் லோடை ஏற்றிக்கொண்டு சென்னையில் உள்ள தனியார் கம்பெனிக்கு சென்ற டேங்கர் லாரி வாணியம்பாடி செட்டியப்பனூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் வந்தபோது டேங்கர் லாரியின் ஓட்டுநர் தூக்கு கலக்கத்தில் இருந்ததால் சாலையின் சென்டர் மீடியத்தில் டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 5000 லிட்டர் டீசல் சாலையில் சிதறி சேதமடைந்தது. இதனை அடுத்து விபத்தை ஏற்படுத்திய டேங்கர் லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடி விட்டார். இதனை அறிந்த அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் காவல்துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த தேசிய நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவ்வழியாக வரும் வாகனங்களை பக்கத்தில் உள்ள சர்வீஸ் சாலை வழியாக திருப்பி அனுப்பி வைத்தனர். வால்பாறை அருகே ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ரூபாய் 9,50,000 நிவாரண நிதியை வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் நடைபெற்ற தமிழக அரசின் சிறப்பு திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை தொடங்கி வைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டிருந்தார். அப்போது தொழிலாளர்கள் விடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன் பின்னர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார். அதனைத் தொடர்ந்து வால்பாறை அருகே ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ரூபாய் 9,50,000 ரூபாயை நிவாரண நிதியாக வழங்கினார். அதன் பின்னர் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். நம்ம கோவை மாவட்டத்தில் சார்ந்த அனைத்து துறையாளர்கள் இன்னைக்கு நேரடியாக பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு பொதுமக்களுடைய கோரிக்கை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் நானும் கூட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல்ஸ் மற்றும் ட்ரைபல் செட்டில்மெண்ட்டு, ரேஷன் ஷாப் உள்ளிட்ட பல வகையான அலுவலகங்கள் நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம். பொதுமக்களுடைய கோரிக்கைகள் நிறைய நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். கலெக்ட் பண்ணி அது என்னென்ன திட்டங்கள் வால்பாறை நகராட்சியில் கூட தேவைப்படுகிற அனைத்து என்னென்ன வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை கூட பொதுமக்களுக்கு நம்ம கண்டறிந்து அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாக சார்பாக எடுக்கப்படும். சார், இங்கே வேலையாட்கள் கம்மியாக இருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 25 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 64 பேர் வேணும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதுக்கு இமிடியேட்டாக நீங்கள் இதுக்கு ஆள் போட்டு அதுக்கு சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும். அது இல்லாமல் கூடுதல் வசதிகளை கூட கேட்டுருக்காங்க. அதுவும் கூட நம்ம கண்டறிந்து அதுக்கு உண்டான விரிவான ஒரு சொல்யூஷன் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் மூலம் வால்பாறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி அலுவலகத்தில் மக்களின் குறைகளை தீர்க்க தமிழக அரசின் சிறப்பு திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் வால்பாறை நகராட்சிக்குட்பட்ட 21வது வார்டு பகுதிகளுக்கும் அனைத்து துறை அதிகாரிகள் சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று வர வேண்டும் என அறிவுறுத்தினார். முகாமை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நேரடியாக வால்பாறை அம்மா உணவகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு உணவை உட்கொண்டு மாணவர்களின் குறை நிறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களிடம் கலந்துரையாடி பாட சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து
குறைகளை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொழிலாளர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் விஸ்வநாதன், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி, நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி, வனச்சரக அலுவலர் வெங்கடேஷ் மற்றும் வால்பாறை நகராட்சி ஆணையாளர் கணேசன், தனித்துறை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் சங்கீதா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மற்றும் ட்ரைபல் செட்டில்மெண்ட், ரேஷன் ஷாப் உள்ளிட்ட பல வகையான அந்த அலுவலகங்கள் வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம். பொதுமக்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அது வந்து என்னென்ன திட்டங்கள் வால்பாறை நகராட்சியில் கூட தேவைப்படுகிற அனைத்து என்னென்ன வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளை கூட வந்து பொதுமக்களுக்கு நம்ம கண்டறிந்து அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாக சார்பாக எடுக்கப்படும். இப்போ வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும். அது இல்லாமல் கூடுதல் வசதிகளை கூட கேட்டுருக்காங்க. அது கூட வந்து நம்ம கண்டறிந்து அதுக்கு உண்டான விரிவான ஒரு சொல்யூஷன் வந்து எடுக்கணும். பிளட் ஸ்டோரேஜ் ஸ்டேட் லெவலில் கூட இதுக்குண்டான ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஃபார்மலாக கொடுக்கணும். தூத்துக்குடி கடலில் தவறி விழுந்து உயிரிழந்த மீனவர் சாம்சன் என்பவரது உடலை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி குருஸ்வரம் பகுதியை சேர்ந்த சூசையா என்பவரது நாட்டு படகில் ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுப்பதற்காக சாம்சன், கிளின்டன், சுரேஷ் ஆகிய 3 மீனவர்கள் சென்றனர். அப்போது ஆழ்கடலில் மூழ்கி கிளின்டன், சுரேஷ் ஆகியோர் சங்கு எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். சாம்சன் என்பவர் படகில் அமர்ந்திருந்தார். இந்நிலையில் ஆழ்கடலில் சங்கு எடுத்துவிட்டு 2 மீனவர்களும் மேலே வந்து பார்த்தபோது படகில் இருந்த சாம்சன் மாயமாகிவிட்டார். இது குறித்து கிளின்டன், சுரேஷ் ஆகிய மீனவர்கள் தூத்துக்குடி சங்குக்குழி மீனவர் சங்கத்திற்கு தகவல் அளித்தனர். இதனை அடுத்து காணாமல் போன மீனவர் சாம்சனை தேடும் பணியில் சங்குக்குழி மீனவர்கள் ஈடுபட்டனர். இதனிடையே 2 நாட்களுக்கு பின்னர் காணாமல் போன மீனவர் சாம்சன் உடல் அழுகிய நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டி பட்டணம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியது. இதனைத் தொடர்ந்து கடலோர காவல்துறையினர் மீனவர் சாம்சன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்களை காவல்துறையினர் தாக்கியதற்கு மத்திய புலனாய்வு துறையினர் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2009ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் தமிழக காவல்துறையினர் அத்துமீறி நுழைந்து நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்திய தினத்தை கருப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் கருப்பு தினம் அனுசரிக்கப்படுவதுடன் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பு நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு காவல்துறையினரின் அத்துமீறிய செயலை நினைவு கூறும் வகையில் பொன்னேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர்கள் கருப்பு தினத்தை அனுசரித்ததுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது மத்திய புலனாய்வு துறையினர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் பங்கேற்று தங்கம், வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்த குடியாத்த மாணவர்களுக்கு குடியாத்தத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் தேசிய அளவில் வில்வித்தை போட்டி நடைபெற்றது. போட்டியில் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, புதுவை, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்களுடன் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 6 மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் தங்கம், வெள்ளி பதக்கங்களுடன் கேடயம் மற்றும் சான்றுகளை பெற்று சாதனை படைத்த மாணவர்கள் குடியாத்தம் வந்தபோது தனியார் பள்ளியில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கல்வியாளர் மலர்விழி, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள், பயிற்சியாளர், மருத்துவர் சாரதி ஆகியோர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர். இதில் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டை கலக்கி வந்த பிரபல விபச்சார கும்பலின் தாதாவாக விளங்கிய விஜய் ஆனந்தை காவல்துறையினர் கைது செய்து விபச்சார சாம்ராஜ்யத்தை ஒழித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இளந்தவிளை என்ற ஊரை சேர்ந்த சவுந்தரபாண்டியின் மகன் விஜய் ஆனந்த் என்பவர் வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மசாஜ் சென்டரை நடத்தி பெண்களை விபச்சாரம் ஈடுபடுத்தி உல்லாச வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் மசாஜ் சென்டர் மற்றும் விபச்சார விடுதி நடத்தி வருபவர்களிடம் மாமூல் வாங்கி வருவதுடன் காவல்துறையினருக்கும் மாமூல் அளித்துள்ளார். இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையினருக்கு புகார் வந்த நிலையில்
கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விபச்சாரத்தை ஒழிக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் விஜய் ஆனந்தை கைது செய்து விபச்சார சாம்ராஜ்யத்தை ஒழித்தனர். ஆரணி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கிராம பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக ஆரணி தாலுகா காவல்துறையினருக்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் ஆரணி தாலுகா காவல்துறையினர் பையூர், சேவூர் உள்ளிட்ட கிராமங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பையூர் சுடுகாடு அருகே சந்தேக நெருக்கமாக சுற்றித் திரிந்த இளைஞர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்ய முயன்றபோது ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். அதன் பின்னர் நடைபெற்ற விசாரணையில் 1 கிலோ 300 கிராம் கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பல்லாந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன், ராட்டினமங்கலம் கிராமத்தை சேர்ந்த உல்லாஸ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய நபரை தேடி வருகிறார்கள். புதுச்சேரியில் பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 11 தொழிலதிபர்களிடம் ரூபாய் 10 கோடிக்கு மேல் பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியவரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக தொழிலதிபர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் வந்தது. இதனை நம்பிய புதுச்சேரியை சேர்ந்த சரவணன் உட்பட 11 தொழிலதிபர்கள் 10 கோடிக்கு மேல் பணத்தை கட்டினர். சில நாட்கள் கடந்த பின்னர் பங்குச் சந்தையில் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி சரவணன் கட்டிய ரூபாய் 1 கோடியே 69 லட்சத்துடன் 11 தொழிலதிபர்களின் 10 கோடி பணத்தை பங்கு சந்தை நிர்வாகம் ஏமாற்றியது. இதனையடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சரவணன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆன்லைன் மூலம் பங்கு சந்தை நடத்தி வந்த குற்றவாளியை தேடி வந்த நிலையில் திருப்பூரில் பதுங்கியிருந்த ஐயங்குட்டி பாளையத்தை சேர்ந்த சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பின்னர் சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மற்ற சோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த இதை அனலைஸ் பண்ணும்போது அதில் வந்து சவுந்தரராஜன் சொல்லிட்டு ஒரு டேட்டாஸ் கிடைக்குது. அவரை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அந்த டேட்டாஸ் இருக்கும்போது அவங்க வந்து திருப்பூர்ல இருக்கிறது தெரிய வருது. அப்புறம் கிரைம் டீம், சைபர் கிரைம் டீம் போய் திருப்பூர்ல அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து அவரை இங்கே எடுத்து வராங்க. இட்டு வந்து விசாரிக்கும் போகும்போது அவர் தான் அந்த இதை பேக்கான ஒரு இது ஷேர் மார்க்கெட் வெப்சைட் உருவாக்கி அவரை ஏமாத்துறது தெரிய வந்தது. இதேமாரி அவங்க வந்து அவர் பாண்டிச்சேரி வந்து 10 பேர்கிட்ட ஏமாத்திருக்கிறாரு. அது வந்து 10 கோடி கிட்ட ஏமாத்திருந்தது தெரிய வருது. அதே மாதிரி அவர் மேல வந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு, ஜிபியில் ஒரு கேஸ், மொத்தம் 2 கேஸ் அவர் பேர்ல இருக்குது. அதுக்கு வந்து என்னன்னா, அதே மாதிரி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, அதிகமாக லாபம் வருதுன்னு சொல்லிட்டு, ஃபேக்கான ஷேர் மார்க்கெட்ல யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்பிஐ சொல்றாங்க. அதுவே ஒன்று வெரிஃபை பண்ணிட்டு தான் எது இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்எஸ்பிஐ சொல்றாங்க. பவானி அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த அம்மாப்பேட்டையில் மேட்டூர் முதல் ஈரோடு வரையிலான மாநில நெடுஞ்சாலையை நெடுஞ்சாலையாக அறிவித்து சாலை விரிவாக்க பணிகள் நடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொப்பூர் முதல் ஈரோடு வரையிலான தேசிய நெடுஞ்சாலை முழுமையான இருவழிச்சாலையாக கூட இல்லாத நிலையில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு ஆரம்பம் முதலே அரசியல் கட்சியினர், விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி அமைத்தால் விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுவர் என கூறி பாட்டாளி மக்கள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலம் அமைக்காமலும் எந்த வசதியும் செய்யாமலும் சுங்கம் வசூலிக்க சுங்கக்கேட் அமைத்துள்ளதால் இது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்று இங்கு சுங்கம் வசூலிக்கக்கூடாது என்று தற்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்துள்ளோம். ஒவ்வொரு பகுதிக்கும் 1 அடி 1.5 அடி மட்டும் எடுத்து வேலை செய்துவிட்டு அப்படியே வெள்ளக்கோடு மட்டும் போட்டு இங்கு சுங்கம் வசூலிப்பது முறையற்றது. இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 250க்கும் மேற்பட்ட நாங்கள் ஒன்று கூடி இந்த சுங்கம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்று தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். வாலாஜாபேட்டை அருகே உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ்
முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். தமிழகம் முழுவதும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாவட்ட ஆட்சியர்கள் கள ஆய்வு செய்து வருகிறார்கள். அதன்படி வாலாஜாபேட்டை பகுதியில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையிலான துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று தேர்வு செய்யப்பட்ட பகுதியில் கள ஆய்வு செய்தனர். அப்போது நகராட்சி அரசு நடுநிலைப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டதோடு தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பூங்கா மற்றும் துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை தரம் பிரிக்கும் இடத்தையும் ஆய்வு செய்து துப்புரவு பணியாளர்களிடம் நிறை குறைகளை கேட்டிருந்தார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கரமக்குடி சீனிக்கடை முக்கத்தில் பத்திரப்பதிவுத்துறைக்கு புதிய அலுவலகம் கட்டித்தர வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கரம்பக்குடியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளதால் ஒரு வழி பாதையை நடைமுறைப்படுத்த வேண்டும், கரம்பக்குடி தாலுகா தலைமை அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிக்க வேண்டும், கரம்பக்குடியில் பழுதடைந்துள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தை அகற்றிவிட்டு புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சேசுராஜ், மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, புரட்சி புரட்சி புரட்சி. ஆம்பூர் அருகே 7 கிராமங்களை சேர்ந்தவர்களை ஒன்றிணைந்து ஸ்ரீ சாமுண்டீஸ்வரன் சிரசு ஊர்வலத்தை வெகு விமரிசையாக நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியங்குப்பம் பகுதியில் ஏரிக்கரை அருகே அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியம்மன் திருக்கோவிலில் சிரசு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பெரியகுப்பம், நாச்சார்குப்பம், விண்ணமங்கலம், கென்னடிக்குப்பம், ஐயனூர், ஆலாங்குப்பம், சோலூர் உள்ளிட்ட 7 கிராமத்தினர் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கிராமத்திலிருந்து அம்மன் சிரசு ஊர்வலம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியம்மன் அம்மன் கோவிலில் வந்தடைந்தது. அப்போது ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அங்க பிரதட்சணம் செய்தும் கரகத்தின் மீதும் உப்பு, மிளகு, பொரி ஆகியவற்றை இறைத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் அம்மன் ஊர்வலமும் நாளை மறுநாள் லட்சதீப விழாவும் நடைபெறுகிறது. அம்மன் சிரசு விழாவில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்தவர்களும் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரனை வழிபட்டனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட மாசி கலரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த வலசி கமாலப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பெருசுப்பட்டி வகையாராவிற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ அழகு நாச்சியம்மன், ஸ்ரீ பாரி கருப்புசாமி, ஸ்ரீ கருப்புசாமி, ஸ்ரீ ஆண்டிசாமி, ஸ்ரீ சின்ன கருப்புசாமி மற்றும் ஸ்ரீ மதலை கருப்புசாமி, ஸ்ரீ மலையாள வீரன், ஸ்ரீ முத்து கருப்பு, ஸ்ரீ அக்னி வீரன், ஸ்ரீபட்ட சுவாமி உள்ளிட்ட 21 தெய்வங்களின் மாசி கலரி விழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக நாயக்கர் தோப்பிலிருந்து இரவு வான வேடிக்கையுடன் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவில் சாமியார்களை வீட்டிற்கு அழைத்து சென்று கிராம மக்கள் மரியாதை செலுத்தினர். முன்னதாக வழிநெடுகிலும் பொதுமக்களுக்கு சாமியார்கள் விபூதி, குங்குமம் வழங்கினர். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லி முதலமைச்சராக பாஜகவின் ரேகா குப்தா பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் கோரியுள்ள நிவாரண நிதியை உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும். முத்தரசன் வலியுறுத்தல். முதலமைச்சர், துணை முதலமைச்சரை அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம்.
அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. நான் சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் நடத்தவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. மராட்டிய மாநிலத்தில் பறவை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் கோழி முட்டைகளுக்கு கர்நாடக சுகாதாரத்துறை தடை விதிப்பு. சூடானில் 3 நாட்களாக நீடித்து வரும் உள்நாட்டு போரில் 200 பேர் படுகொலை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.